बिन्त मोहम्मद हुसैन, शहर आफरी बिन्त मंसूर अली। वालेकुम वरहमतुल्लाहि व बरकातुहू। हाय ஷஹரா, how are you? அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஸ்வானா. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? வலைக்கும் சலாம், நான் நல்லா இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்னடி அம்மா +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஆளே பார்க்க முடியல, ஒன்றை மட்டும் காலேஜில் ஆளே பார்க்கலையே? காலேஜில் சேரல ரிஸ்வானா. என்ன எங்கள் அம்மா பெண்கள் மதரசாவில் சேர்த்துருக்காங்க. இப்போ நான் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், நீ எங்கே படிக்கிற? நானா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் ஷஹரா. ஆமாம் ஷஹரா, மசாலா என்ன தான் ஷஹரா படிக்கிறேன்? நானா குரான், தஜ்வீத், ஹதீஸ், இஸ்லாமிய வரலாறு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் ரிஸ்வானா. ஆமாம் ஷஹரா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். மதரசாவில் படித்து அப்படி என்ன தான் பயன் இருக்கும்? உன்னை மதரசாவில் சேர்த்து விட்டுருக்காங்க, இந்த காலத்துலேயுமா இப்படி இருக்காங்க ஷஹரா? சரி, என்ன கேட்குறதுலாம் இருக்கட்டும். காலேஜ் முடிச்சுட்டு என்ன செய்வ? வீட்டில் தானே இருப்ப. அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க. பத்திரிக்கையில் பிஎஸ்சின்னு போட்டிருக்கோம், அவ்வளோதானே. இந்த படிப்பை வச்சு வேற என்ன செய்வ? என்ன ஷஹரா இப்படி சொல்லிட்ட? கம்ப்யூட்டரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கம்ப்யூட்டர்லாம் அந்த உலகமே எங்காவது தெரியுமா? 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் டவர் கட்டாச்சின்னு வச்சுக்கிய இந்த உலகமே தம்பச்சி இல்லைன்னு இருக்கும், தெரியுமா? கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது தான். எப்படியும் ஒரு வகையில் என் படிப்பும் கம்ப்யூட்டர் படிப்பு மாதிரி தான். நீ மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் எப்படின்னு படிக்கிற. நான் நம்மை படைத்த இறைவனால் பொருத்தப்பட்ட கம்ப்யூட்டர் என்ற இதயம் நீமானோடு எப்படின்னு படிக்கிறேன். ஆமாம், இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் உண்டு, தெரியுமா? நீ சொல்கிற கம்ப்யூட்டரில் வைரஸ் தக்கினா நீ என்ன செய்வ? ஒன்றும் இல்லை, அப்படி வச்ச வைரஸ் தான் ரொம்ப சிம்பிள். அதுக்குன்னு நாங்கள் தனி சாஃப்ட்வேரே வச்சுருக்கோம், அதை வச்சு அழிச்சிடுவோம். அது சரியா சொன்னியே, இதயம் ஈமான் அதையும் கம்ப்யூட்டர் மாதிரி தான் என்று புனிதமான வார்த்தையை சொல்றியே. அதில் வச்ச வைரஸ் தான் நீ என்ன பண்ணுவ? நானா இதயத்தில் இருக்கும் ஈமான் என்னும் கம்ப்யூட்டரை இயக்க ஆரம்பிக்கும் போது ஈமான் என்னும் கம்ப்யூட்டரை முதலில் சரியான முறையில் இயக்கியது யார் என்று பார்ப்பேன். பிறகு அதை உறுதியான இறை நம்பிக்கையோடும் ஈமானோடும் இயக்கியது யார் என்று பார்த்தால் தீர்க்கதரிசிகளான நபிமார்கள், அதிலும் குறிப்பாக ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் உயிரே சார்ந்த நபிதான் என்று வாழ்ந்து தம சஹாபாக்கள், தாபிங்கள், தபா தாபிங்கள், முபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஈமான்தாரிகள். அதிலும் நீ கேட்டே வைரஸ் தாக்குனா என்ன செய்வேன்னு நான் சொல்றேன் கேளு. நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அபு லஹப் மற்றும் அபு ஜஹல் இருவரை பற்றி மட்டும் சொல்றேன். ஏனென்றால் பெருமானாரை உலக கடைசி நாள் வரை வைரஸ் கிருமிகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அபு லஹப் இவன் இறைவனால் சபிக்கப்பட்டவன், இவன் இறைவன் வார்த்தையில் நெருப்பு ஜாலியில் நுழைவான் என்று சொல்றது. இவன் அப்துல்லாவின் மகன் முகமதை மட்டும்தான் பார்த்தார்கள் தவிர அல்லாஹ்வின் தூதராக பார்க்கவில்லை. இவன் பெருமானாரை 1000 தடவை பார்த்தும் இவனுக்கு ஈமான் என்னும் கம்ப்யூட்டர் இயக்க மறுத்தது. எனவே இவனே அல்லாஹ் அற்புதமான முறையில் சாஃப்ட்வேர் போட்டு பத்ரு போரில் 2 இளைஞர்களால் கொல்லப்பட்டு போனதுதான் இந்த வரலாறு, இந்த விஷக்கிருமி வரலாறு. பாரு ரிஸ்வானா, நான் ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். பொதுவாக மனத்தத்துவ நிபுணர் சூழ்ச்சி என்னன்னா, நம்மளை யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள நம்ம இதயத்திற்குள் வைத்து நேசம் கொண்டாடுவோம். நம்மளை யாரை ரொம்ப பிடிக்கலையோ அவங்கள நம்ம பிரெயின்குள்ள உட்கார வச்சு மனத்துக்கு ஆளாகி மாட்டு போவார் என்பதுதான் நிசந்தரம். போதுமா? ஓ பாரியா, நீ படிக்கிற கம்ப்யூட்டரில் இவ்வளோ விஷயம் இருக்கா? பார்க்க போனா நான் படிக்கிற கம்ப்யூட்டர் டப்பா மாதிரி தெரியுது எனக்கு. நீ படிக்கிறதா சிறந்ததாக இருக்கும். நீ படிக்கிற அனைத்து விஷயங்களையும் நானும் படிக்கணும் போல இருக்கு. இதே மாதிரி தெளிவான விளக்கம் எனக்கும் வேணும். எனக்குள் இருக்கும் ஈமான் என்னும் கம்ப்யூட்டரை நானும் நல்ல விதமாக பயன்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். ரொம்ப சூப்பராக சொல்றேடி. மார்க்க கல்வி பற்றியும் ஷரியத் சட்டம் பற்றியும் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். உலக கல்வி மாதிரி நம்ம மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் அமல் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றார்கள்னா, மார்க்கத்தின் பாதியே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். அப்படி என்றால் கல்வி ஞானம் எவ்வளவு? சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோ. உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் கல்வி பயின்ற மாணவர். அப்படி படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாராம், நீங்கள் கல்வியை சிறந்தவர், காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சிறந்த ஆசிரியர், காரணம் உங்கள் தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரபுலகில் தலை சிறந்த கவிஞர், இதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை, நீங்கள் மருத்துவம் செய்கிறீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறினார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை மனிதனை 2 மூலப்பொருட்களை கொண்டு படைத்திருக்கிறான். ஒன்று உடல், அந்த உடல் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை
வேண்டும் என கேட்டார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், வீரத்தின் நீ அஸ்மாவாக இருந்து கொள், விருந்தோம்களின் உம்மு சுலைமாவாக இருந்து கொள், குழந்தைகளின் ஹிந்தாவாக இருந்து கொள், குர்ஆன் ஓதுவதில் உம்ராவாக இருந்து கொள், கல்வி தேடுவதில் உம்மு ஆரிசாவாக இருந்து கொள் என வரிசை அடுக்கிக் கொண்டே போனார்களாம். இவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டே போனா நேரம் பத்தாது ரிஸ்வானா. நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது ஷஹரா. ஆனா கல்வினா என்ன, ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன, இந்த மூன்று விஷயங்களையும் யார்கிட்ட இருந்து எடுப்பது? இதோடைய பிறக்கும் இடம் எது? உலகிலே சிறந்த ஆசிரியர் யார்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லி முடிச்சிடு. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டேன், டைரக்டா மதரசா போயிடும். சரியா? நல்லா கவனமா கேட்டுக்கோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முல் அவ்வலின் வல் ஆகிரின், கல்வியின் முன்னோர் பின்னோர் அனைவருக்குமான அத்தனை ஞானங்களை கொடுக்கப்பட்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் என்னும் கல்வி கடல். இவர்களின் கல்வி கடலில் குதித்து முத்தெடுத்தவர் ஏராளமான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர் பெருந்தகையிடத்தில் மண்டியிட்டு கால் மடித்து உட்கார்ந்து பாடம் கற்றார்கள். அப்படி பாடம் கற்று தம்முடைய வாழ்வு நாள் எல்லாம் அந்த ஆசிரியர் பெருந்தகைக்காக அர்ப்பணித்த பிறவிகள். அதில் ஒரே ஒரு சஹாபியை பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வர ஆரம்பித்தது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். சூரத்துல் அன்ஆமை ஓதி காட்டி சென்றார்கள். ஒரே ஒரு தடவை தான் ஓதி காட்டினார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வஹி எதுபவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஓதி முடித்தவுடன் அந்த அமர்வில் இருந்து அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நாயகமே நான் ஓதி காட்டட்டுமா என்று கேட்க ஓத சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் அன்ஆம் என்பது 125 ஆயத்துகள் கொண்ட ஒரு சூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எவ்வாறு இறங்கியதோ, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஓதி காட்டினார்களோ அதே மாதிரி அப்படியே ஓதி காட்டினார்கள் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் பெற்ற கல்வி ஞானம், இவர்களுக்கு ஞாபக சக்தி அனைத்தும் யாரிடம் இருந்து வந்தது? இதயம் விட்டு இதயம் பாய்ந்த கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே ஆசிரியர், சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆசிரியர். உலகில் இருக்கும் ஒரு துறைக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கும் அத்தனை துறைக்கும் ஆசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ புரிஞ்சுதா ரிஸ்வானா? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ரொம்ப நல்லாவே புரிஞ்சு ஷஹரா. அதாவது எங்க மதரசா மூலமா சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் மரம் செடி கொடிக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி வளர்த்தாலும் இறைவனின் ரஹ்மத் என்னும் மழை பொழிந்தால் மட்டும்தான் மரம் செடி கொடி எல்லாம் சிரிக்கின்றன. அதே மாதிரி தான் நம்ம கல்வியும். நம்ம எவ்வளவுதான் செலவு செஞ்சு இன்டர்நேஷனல் காலேஜில் படித்தாலும் இறைவனின் ரஹ்மத் என்னும் கல்வி ஞானத்தை பெறவிட்டால் இந்த மாணவ செல்வங்கள் செல்லிப்படைய முடியாதுதான் இந்த கருத்து. இறுதியாக எங்கள் மதரசா மாணவ செல்வங்கள் அனைவரும் இறைவனின் ரஹ்மத் என்னும் கல்வி ஞானத்தை பெற அல்லாஹ் செழிப்படைய ரஹ்மத் செய்வானாக. ஆமீன். வாகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. रिजवाना बिन्त मोहम्मद हुसैन, शहर आफरी बिन्त मंसूर अली, इन बच्चों को और ज़्यादा इल्म में तरक्की अता फ़रमाए, बरकतें अता फ़रमाए. आमीन आमीन या रब.